இயேசுவோடு என்ன செய்யணும்? பேசணும். இயேசுவோடு பேசணும். ஆண்டவரோடு நெருங்கி பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் செத்துட்டாருன்னு நம்ம அள வேண்டியதில்லை. ஏன்னா அவரோட உயிரோட எழுந்துட்டார். அதனால் அந்த பால் மரணங்களெல்லாம் இது பண்ணும்போது நமக்கு இப்போவுமே ஏதோ நம்ம கண்ணெதிரே தோன்ற மாதிரி தானே இருக்குது. கண்ணெதிரே தோன்ற மாதிரி தானே எனக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த 7 வசனங்களை தியானிக்கும் பொழுது கண்ணெதிரே எனக்கு அப்படி தோன்ற மாதிரியே தான் செய்யும் இருக்கும். யாராவது பக்கத்தில் இருக்கிற பேசுகிறவங்க எனக்கு கோமானு செய்யும். நம்ம வீட்டில் ஒரு இப்படி நிகழ்ச்சி நடந்ததுன்னா நம்ம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருப்போமா? அது மாதிரி நம்ம ஆண்டவருக்காக கொஞ்சமாவது வைராக்கியம் வைக்கணும்ல. கொஞ்சமாவது வைராக்கியம். அன்னைக்கு ஒரு காரியம் நடந்துச்சு. என் மகனுக்கு எல்லாம் தெரியாது. நான் ரகசியமாக பண்ணிட்டேன். ஒரு ஆள் ஊழியம் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. முக்காடு போடலை. முக்காடு போடாமல் வந்துட்டு நான் இதில் பார்த்தேன். பிறகு அவர்கிட்ட ஃபோனில் வாங்கி நாங்கள் எங்கள் ஊர்லலாம் போட மாட்டோமானோ, ஏன் உங்கள் ஊரில் வேறு பைபிளாக இந்த பைபிளாக தானே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு கேட்கா. பிரசங்கம் பண்ணுறா அங்கேருந்து. பிரசங்கம் எதில் இருக்குது சார்? 1 எடுத்து பாருன்னு சொல்லி அவனை படுத்துருக்கேன், நீ வாசிக்கேன் கேளு சொல்லி கேட்க வச்சு இப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு. கூட இருந்தாலும் என்ன பேசுனீங்க மேடம்? அந்த ஊர்லலாம் போட மாட்டாங்க, அந்த ஊரில் போட மாட்டாங்க, இந்த ஊரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பெண்கள் ஐக்கிய சங்கத்துலேருந்து எனக்கு நடக்குது. பெண்கள் எல்லோரும் முக்காடு போட்டிருந்தாங்களா, இந்த ஊரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியா மேடம் அப்படின்ட்டு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்படி நிறைய காரியங்கள் செய்ய தான் வேண்டியிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சட்டம் போடுவாங்க. ஆனாலும் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய நாமத்துக்காக எப்படி இருக்கணும்னா வைராக்கியமாக வெட்டு குத்துனா ஒருத்தரையும் பண்ண வேண்டியதில்லை. வைராக்கியம். who what the Bible says. பைபிள் என்ன சொல்லுதோ அதான் நம்ம என்ன செய்யணும். சரி, நம்ம இஷ்டம், நம்ம சொந்தக்காரங்க அதெல்லாம் கிடையாது. அது யாராக இருந்தாலும் பைபிள் சொல்லப்படி தான் செய்யணும். ஆண்டவர் கட்டாயம் உங்களை என்ன செய்வார்? ஆவிக்கிற பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார்.